எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளே போற்றி. புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். தமக்கு புகழ் உண்டாகாதவாறு வாழ முடியாதவர்கள் தம்மை தாமே நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன? வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழஞ்சங்களே, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இப்போ சிறிது நாட்களாக அவரை பற்றிய செய்திகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ அவருடைய மொபைல் போனை வாங்கி என்ன தகவல் பரிமாறி இருக்க என்று அந்த மொபைல் போனை பாஸ்வேர்டை அவர்கிட்ட கேட்டும் பொழுது இந்திய புலனாய்வுத்துறை அவர்கிட்ட கேட்டிருக்கு பாஸ்வேர்டு என்னன்னு. அவர் சொல்ல மறுத்துவிட்டார். சரின்னு புலனாய்வுத்துறை என்ன பண்ணிருக்கு, அந்த செல்போன் கம்பெனி கிட்ட போய் கேட்டிருக்கு. அவங்க எங்களுடைய கஸ்டமரோட அனுமதி இல்லாமல் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு புலனாய்வுத்துறை என்ன பண்ணிருக்கு, ஹேக்கர்ஸ் வச்சுன்னு மூலமாக அதை திறக்கலாம்னு பார்க்க பொழுது இந்த செல்போன் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய செல்போன் டெட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த செல்போன்ல இருக்கிற எந்த தகவலையும் எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தா கூட பல தகவல் கிடைக்காது. அப்பனா இந்த கெஜ்ரிவால் என்னும் தனி மனிதர், அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்னு இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 200 நாள்ல கிட்டத்தட்ட 170 ஐபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவர் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கார். இதெல்லாம் அந்த புலனாய்வுத்துறை அவரை விசாரிச்சும் போது கிடைச்ச தகவல்கள். இவ்வளோ ஐபோன் அவரை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காருன்னா அந்த தகவல் எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவருக்கு முதல்ல ஜெர்மனி சப்போர்ட் பண்ணி வந்தது, அப்புறம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணினது, அதுக்கப்புறம் ஐநா சப்போர்ட் பண்ணினது. அப்போ இவர் நம்ம தேசத்துக்கு எதிராக, பாரத தேசத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காருன்னு இந்த ஒரு விஷயத்திலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 9 சம்மன் அவருக்கு அனுப்பின பிறகுதான் அவரை நம்ம கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இஸ்ரேல் நாட்டுக்கு இவர் உளவு பார்க்கறதுக்கான கருவிகள் எல்லாம் வேணும்னு கேட்டிருக்காரு. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பாரத நாட்டுக்கு லெட்டர் எழுதி இவர் இந்த மாதிரி கேட்கிறாரே கொடுக்கலாமா, ஒரு மாநில அரசு கேட்கறதே. ஏன்னா மாநில அரசு கேட்டால் எந்த வெளிநாடுகளும் இந்த மாதிரி உளவு பண்ற கருவிகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நம்ம மத்திய அரசாங்கம் இவர் மேல ஒரு கண்ணு வச்சு தீவிரமா விசாரணை செய்த போது இந்த தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆக இந்த எதிர்கட்சிகளை சேர்ந்த இந்த இத்தகைய நாட்டுக்கு எதிராக நடக்கும் பல சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை எதிர்க்கிறார்கள். இதிலிருந்தே இவர்களின் குணம் என்ன, இவர்கள் நாட்டுக்கு செய்யும் செயல்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வரும் காலமும் மோடிஜி அவர்கள் பிரதமராக இத்தகைய தீய சக்திகளை அழித்து நமது பாரத தேசத்தை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கு இறைவனை தொழுது நம்மால் ஆன அனைத்து ஆதரவுகளையும் கொடுத்து நமது பாரத தேசத்தை மேலும் மேலும் அதன் புகழையும் சக்தியையும் வலிமையும் நாம் உயர்த்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய்.